தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதா பார்த்தீங்களா? இந்த பைத்தியக்கார பயல பத்தி பார்க்க போறோம். இந்த பைத்தியக்கார பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ திருச்சி சூர்யா சிவா அப்படின்னு ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லுதாங்க. இந்த திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற இந்த பைத்தியக்கார பையன், அண்ணன் சீமானையும், அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களையும் தரைக்குறைவா பேசியிருக்கான். அதில இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமானும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்ல. இவர்களை இவன் விமர்சனம் செய்தான் ஏத்துக்கொள்ளக்கூடியது. ஆனா இவர்களுடைய குடும்பங்களையும் பத்தி பேசி, இந்த திருச்சி சூர்யா சிவா இந்த பைத்தியக்கார பையன் இவர்கள் குடும்பங்களையும் தரைக்குறைவா பேசி வச்சிருக்கான். அத பார்த்துட்டு இப்ப நமக்கே பயங்கர ஒரு கடுப்பா இருக்கு. இந்த பைத்தியக்கார நாயி, இவன் என்னமோ யோக்கிய மயிரு மாரிக்கா. ஏன் இவன் அண்ணன் சீமான அவ்வளோ தரைக்குறைவா அவங்களோட குடும்பத்தையும் பேசுறான். ஏன்டா பைத்தியக்கார பயல நான் உன்ட்ட கேட்கட்டுமா? நீ ஒரு கட்சியிலயாடா இருக்க? நீ பிஜேபிக்கு போன, திமுகல இருந்த, காங்கிரஸுக்கு போவ, அங்க போ. நீ 4 இடத்துல நக்கி பொழைக்க நீ உனக்கு அவ்வளவுனா? இப்ப நாங்க ஆரம்பிச்சதுலருந்து ஒரே கட்சியோட, ஒரே கொள்கையில தமிழர்கள் தான் முக்கியம், தமிழ் தேசியம் முக்கியம் அப்படின்னு நாங்க நிற்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு ஒரு திமிரு மயிரு இருக்கும் எங்களுக்கு. ஏன்டா உனக்கு அவ்வளோ மயிரு உனக்கு வலிக்குனா, தமிழ் தேசியம் வளர்றத பார்த்து உனக்கு அவ்வளோ வலிக்குனா, உன் பொச்ச பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். நீ எங்ககிட்ட எங்கிட்ட உரண்ட இழுக்குது. அப்படி இருக்கிறதெல்லாம் நீ எங்ககிட்ட காமிக்கக்கூடாது. புரியுதா? திருச்சி சூர்யா சிவா, உன் பைத்தியக்காரத்தனத்த பிஜேபி அண்ணாமலைட்டயோ, இல்ல திமுக ஐயா முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்ட்டயோ, இல்ல முதல்வர் ஸ்டாலின்ட்டயோ காமிச்சுக்கிடணும். தமிழ் தேசியத்து பக்கம் தமிழ் தேசிய ஆதரவாளர்கிட்ட வம்பு இழுக்குது, இந்த சமூக வலைதளங்கள்ல போயிட்டு குடும்பங்கள தவறா பேசலாம் வச்சுக்கயேன், பிற பார்த்துக்கப்பா உனக்கு நல்லதில்ல. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். பிற நீ தான் ரவுடி மாரிக்கவும், நீ மிரட்டுனா நாங்க பயந்து மாரிக்கமா நீ சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சிய பத்தி, அந்த சீமான பத்தியும் தரைகுறா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு மட்டும் தான் பேச தெரியும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்கலாம் நீ இப்போ அரசியலுக்கு வரப்பே பேசிக்கிட்டு இருக்க. அரசியல்ல வந்தாலும் வரலாட்டி அப்படி பேசக்கூடியவங்கடா. நாங்க நாகரீகமான அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாகரீகமா பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? உன்னைய மாரிக்க அநாகரிகமான ஆளுக்கெல்லாம் இத விட தரைக்குறைவா எங்களால பதிவு பண்ண முடியும். ஆனா இது சமூக வலைதளங்கள்ல நாங்க பதிவு பண்ணதுனால, ரொம்ப மரியாதையா, ஒழுங்கா பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எது? இப்போ பதிவு பண்ண இந்த காணொளிய மரியாதைன்னா, அப்ப நீ எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். திருச்சி சூர்யா சிவா பைத்தியக்கார பயல, பைத்தியக்காரத்தனமா அந்த யூடியூப் சேனல்ல போய் பேச, இந்த யூடியூப் சேனல்ல பேசாம உனக்கு காசு குடுக்காம நீ பேசு. அதுக்கு தமிழ் தேசிய ஆதரவாளர்களோ, தமிழ் தேசியவாதிகளோ தான் உனக்கு ஊறுகாவ நீ ஆக்கணும்னு நெனச்சன்னா, அது ஒருபோதும் நடக்காது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ பேசுறல அண்ணன் சீமானோட குடும்பத்த. உன் குடும்பத்த பேச எவ்வளோ நேரம்டா ஆகும்? நீ யோசிச்சு பாரு. நாங்க ஏன் பேச மாட்டோம்? எங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியும். மரியாதைன்னா என்னன்னு தெரியும். அரசியல் ரீதியா உன்னை விமர்சனம் பண்ணுவோம் தவிர, உன் குடும்பத்த பத்தி நாங்க பேச மாட்டோம். உன்னைய மாரி பைத்தியமாடா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம். முட்டா நாய. முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.